ஹாய் பிரைஸ் லார்ட். நான் ஒரு சாட்சி உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சில பேர் என்ன, உனக்கு இந்த ஜபத்தை நிறைவேற்றி பேசலாம், அப்போ நீ எப்படி ஏசுப்பாக்காக ஊழியம் செய்ய விரும்புகிற? உன்னால அது முடியாது. உன் ஜபத்தை ஏசுப்பா கேட்கவே இல்லை. அப்போ நீ எப்படி ஏசப்பா ஒரு சாட்சியாக நீ மாறுவ அப்படின்னு எனக்கு நிறைய டவுன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த டவுன் அடிக்கிற நேரத்தில் நான் யோசிச்சேன், God will make this thing a very big testimony. இது ஒரு பெரிய ஒரு மிராக்கல் மாற்றுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஏசுப்பா நான் பிடிக்கோடு நான் சொல்லுவேன். இதெல்லாம் கலைக்கும் போது, இப்பெல்லாம் கஷ்டப்படும் போது நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த விஷயத்தை நிறைவேற்றுங்க சார், என்னால் முடியல, இந்த விஷயத்தை நிறைவேற்றுங்க. ஆனால் போன வாரம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. போன சண்டே நான் ஆலயத்துக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஒட்டைந்து இருதயத்தோடு ஒரு கடினமான ஒரு சண்டை. நான் ஏசுப்பட ஜபத்தை ஒரு ஃபேத்தோட சொல்லுவேன். நான் அடுத்த வாரம் சண்டே வரும்போது நான் நன்றியோட, தேங்க்ஸ் கிவிங்கோட நான் வருவேன். ஏசுப்பா இந்த ஜபம் நிறைவேறும், நான் அந்த நம்பிக்கையோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். நான் அது ஏசப்பா உறுதியாக உங்கள் சித்தம் ஏசப்பா, நெக்ஸ்ட் வீக் நான் வரும்போது நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். அப்படி நான் முழு இருதயத்தோடு ஏசப்பட ஜெபம் பண்ணிட்டு நான் இந்த வாரத்துக்கு நெக்ஸ்ட் டே மண்டேலேருந்து அந்த ஒரு விஷயம் டோட்டலாக நிறைவேறிச்சு. நான் என்னென்ன லிஸ்ட் ஆசைப்பட்டனோ அது நிறைவேறிச்சு. வாங்க இந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட ஜெபத்தை தள்ளாமலும் அவரோட கிருபைனால், உண்மையிலே சொல்ற இந்த விஷயம் நடக்காது. நான் ஒரு விஷயம் நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா அந்த ஜெபம் அந்த ஜெபத்தை நான் கேட்கும் போது அது நிறைய வீக்னஸ் இருந்துச்சு என் லைஃப்ல. என்னால் முடியாது, ஐ ஆம் சோ வீக் அப்படின்னு நான் சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணேன். என்னால் இது முடியாத, நான் கூட இது நிறைவேறணும். ஏன்னா நிறைய பேர் என்ன டவுன் அடிக்காங்க, இது எப்படியாச்சும் நிறைவேற்றுங்க, ஆனால் அது ரொம்ப வீக்காக இருக்கேன். அப்போ நான் சொல்லுவேன், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. எனக்கு தேவன் பலம் கொடுப்பாங்க, அவரோட கிருபை எனக்கு போதும். இந்த ஜெபத்தை ஏசப்பா தள்ளாமலும் அவரோட கிருபை நான் நிறைவேற்றி இன்னைக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாற்றினாங்க. ஒரு சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்ணி என் லைஃப்ல ஒரு டெஸ்டிமனி கொண்டு வந்தாங்க. அவருக்கு நான் எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் நன்றி நான் வந்து செஞ்சேன். அவருக்கே எல்லா துதி கனமும் மகிமை. உங்க ஜெபம் நன்றியாக மாறும். உங்க ஜெபத்தை ஏசப்பா ஒரு நன்றியோடு மாற்றுவாங்க. நம்புங்க, அவர் அதை தள்ளவே மாட்டார். நீங்க கொடுத்த ஒவ்வொரு லிஸ்ட், every list will be heard by God. He will not ignore it. He will not reject it. நான் இந்த சண்டே பைபிள், எங்கள் சர்ச்சு பைபிள் வாசிப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த வருஷம் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு சொன்னாங்க, ஏசப்பா இந்த சண்டையை ஒரு நன்றியோடு தேவனோட ஆலயத்துக்கு வர ஒரு சண்டையாக மாற்றிருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நன்றியோடு என்னை நடத்தி இந்த வழி நடத்தி தேவனுக்கு நான் நன்றி செஞ்சேன். வர வாரம் ஒரு நன்றியோடு நீங்கள் சந்தோஷமாக அவரோட பிரசனத்தில் வர வாரமாக இருக்கும். அவங்க நன்றியோடு நம்ம தொடர்ந்து வந்து வாருங்க. அப்பா உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையா இருப்பா. அப்பா நன்றி. அந்த ஜெபத்தை கேட்டு இந்த வாழ்க்கையில் எத்தனையோ ஜெபங்கள் இருக்கலாம், எத்தனையோ ஜெப குறிப்பு இருக்கலாம். அதை நீங்க நன்றியாக மாற்றுவீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்திக்கணும். அப்பா உங்க ப்ரொடெக்ஷனுக்காக நன்றி. நீங்க அந்த வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுக்காக நன்றி. எங்களோட துக்கத்தை சந்தோஷமா மாத்துறதுக்காக நன்றி. நீங்க உங்க நாமத்தோட மகிமை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. எங்க ஜெபத்தை கேட்டு உமக்குள்ளாக உங்க பிரசன்னத்துக்குள்ள ஒரு மகிமையோடு வர செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வாரம் ஜெப நிறைவேறி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ற வாரமாக இருக்கும். நாங்கள் நம்புறோம் ஏசப்பா. அதுக்கு உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க அப்பா. நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கே நன்றி அப்பா. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.